நான் கலெக்டராக இருந்து நான் என்னுடைய மாவட்டத்திலேருந்து நான் வெளியே வரும்போது என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் போராட்டம் பண்ணி என்னை மறுபடியும் அங்கே நிற்க வச்சுட்டாங்க. அப்போ போகும்போது அவங்க எழுதின ஒரு ஆர்டிக்கல், நான் வந்து ஆல் இண்டியாவில் 9th ரேங்க் வாங்கினேன், யூபிஎஸ்சியில் தமிழ்நாட்டில் முதல் ரேங்க் வாங்கினேன். எனக்கே ஆச்சரியம் தான், உங்களுக்கெல்லாம் எப்படி ஆச்சரியமோ எனக்கும் ஆச்சரியம் தான். ஆனால் அது நடந்தது வந்து ஒரு முறையில், சாதாரணமான ஒரு முறையில தான். அந்த முறையை கற்றுக்கிட்டா யார் வேணாலும் இங்கேருந்து அங்கே போயிடலான்றதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம், உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாம் மட்டும் ஒரு வருஷம் எழுதணும். இந்த மார்ச் ஆரம்பிச்சா அடுத்த மார்ச் தான் ரிசல்ட் வரும். எப்படி இந்த மார்ச் ஆரம்பிச்சா அடுத்த மார்ச் தான் ரிசல்ட் வரும். எத்தனை பேர் வீட்டில் வந்து நீ ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க? உங்க அப்பா அம்மா சொல்றாங்களா நீ ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், படிக்கணும், சிவில் சர்வீஸ் படிக்கணும்? இந்த பக்கம் யாருமே சொல்லியா? சொல்றீங்களா? ஆவீங்களா இல்லையா? ரைட், ஓகே. ஆனால் அது ஒரு டஃப்பான எக்ஸாம். அந்த டஃப்பான எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணணும்னா உங்களுக்கு நிறைய கெப்பாசிட்டி வேணும். சப்ஜெக்ட்ன்றது கிடையாது, எல்லாமே சப்ஜெக்ட் தான். ஹிஸ்டரி, ஜியாகிரபிலேருந்து எல்லாமே சப்ஜெக்ட் தான். கேள்வி எங்கேருந்து வரும்னே தெரியாது. முதல்ல ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுவோம், முதல்ல மார்ச்ல. அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களை மெயின் எக்ஸாமில் உட்கார வைப்பாங்க. அந்த மெயின் எக்ஸாம் வந்து 12 எக்ஸாம் எழுதுவோம். அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் ரேங்க் வாங்கினா தான் உங்களை வந்து அந்த இடத்துல உட்கார வைப்பாங்க. அப்போது முக்கியமான ஒரு எக்ஸாமு, இந்தியாவிலே டஃப்பான ஒரு எக்ஸாமு. ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டால், ஒரு மெமரிலாம் ரொம்ப பெரிய கெப்பாசிட்டி இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டால் எப்படி கிராக் பண்ண முடிஞ்சுது அப்படின்றது தான் என் கதை. என் கதை உங்க கதை சேம் கதை, சேம் டு சேம், ரைட்? அப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நான் சொல்ற விஷயங்கள்ல எல்லாத்தையும் நீங்க கேட்டுக்கோங்க. ஆனா எதையுமே நீங்க அப்படியே வாங்கிக்க கூடாது. எது சொன்னாலும் சரி, உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். எல்லாத்தையும் கேட்கணும், ஆனா உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்ப நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், திருவள்ளூருடைய எம்பின்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். எத்தனை பேருக்கு தெரியும் எம்பி? தெரியுமா? ஓகே. நான் இப்போ உங்களுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், உங்களை பாராளுமன்றத்தில் நான் ரெப்ரசென்ட் பண்றேன். அந்த வாய்ப்பை கொடுத்தது நீங்க தான். நீங்க இன்னும் ஓட்டு போட ஆரம்பிக்கல, ஆனா உங்களுடைய தந்தை தாய்கள் தான் கொடுத்தாங்க. அதனால நான் இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய மாற்றம் இங்கிருந்து இது வரைக்கும், உங்களுடைய மாற்றம் இதை விட மேலே போகணுன்றது தான் என்னுடைய ஒரு எண்ணம். ஆகுமா? ரைட், வெரி குட். சரி, இப்போ இந்த ஸ்டோரியில இந்த மாரல், ஒரு ஸ்டோரி, இப்போ என் கதை சொன்னல, என் கதையை கேட்ட உங்களுக்கு ஒரு மாரல் என்ன? நான் சொன்ன ஸ்டோரியில இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன கத்துக்கிட்டீங்க? கீழே இருந்து மேலே போனோம், அவ்வளவுதான். என்னால பண்ண முடியும்னா உங்களாலையும் பண்ண முடியும், அவ்வளவுதான் ஸ்டோரியே. அப்ப இவர் என்ன பண்ணாரு, எதை வச்சு இவர் வந்து இந்த கெப்பாசிட்டி எல்லாம் டெவலப் பண்ணாருன்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களாலையும் சில மெத்தட்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்க முன்னாடி போக முடியும்.